ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். புத்தாண்டு அப்படின்ற இந்த வார்த்தையை நாம சொல்றப்பவே நம்ம அனைவருக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி வந்துடும். நமக்கெல்லாம் தமிழ் வருட பிறப்பு தான் புத்தாண்டு அப்படின்னா கூட இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டை தான் அனைவருமே விமர்சையா கொண்டாடிட்டு வர்றோம். புத்தாண்டு அன்னைக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் கொடுத்து மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டுல பலரும் பலவிதமான புதிய செயல்களையும் தொடங்குவாங்க. அது பாத்தீங்கன்னா தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில மாற்றமா இருக்கட்டும் அல்லது பணம் பணி சார்ந்த விஷயமா கூட இருக்கலாம். இதற்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா புத்தாண்டு அன்னைக்கு தொடங்கும் எதுவும் அந்த வருடம் முழுவதும் நல்ல முறையில தொடரும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்படுது. அந்த வகையில புத்தாண்டு அன்னைக்கு காலையில நாம செய்ய போகும் இந்த ஒரு காரியம் வரும் வருடம் முழுவதும் நமக்கு பண வரவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன ஒரு விஷயத்தை நாம புத்தாண்டு அன்னைக்கு காலையில செய்ய வேண்டும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். புத்தாண்டு அன்னைக்கு காலையில் நாம் கண் விழிச்சதும் ஒரு சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பணவரவை தரும், அந்த வருடம் முழுவதுமே பணவரவை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மள பல பேருக்குமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே முதல்ல கண் விழிக்கிறது அல்லது பார்க்கறது நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுண்டு. இதில் பெரும்பாலானவங்க பெரிய நம்பிக்கையே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் புத்தாண்டு அன்னைக்கு காலையும் இதை பார்த்தா பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தாண்டுக்கு முந்தைய நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு உங்க வீட்டுல நீங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய படுக்கை அறையில அமர்ந்து உட்கார்ந்துட்டு நீங்க இதை செய்யணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேனா எடுத்துக்கிறங்க. அடுத்ததா உங்க 2 கைகளையும் நல்லா சூடு வர்றம்படி நல்லா தேய்த்து உங்க முகத்துல ஒற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கட்டை விரலோட கீழ்பகுதியில ஸ்ரீ பிரீஸ் அப்படின்ற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை எழுதணும். இங்க நம்ம ஸ்கிரீன்ல தந்திருக்க மாதிரி அதுல பீஜ மந்திரத்தை எழுதணும். இதை வலது கை இடது கை அப்படின்னு 2லையுமே நீங்க எழுதிக்கலாம். ஒரு கையில நாம எழுதிட்டு இன்னொரு கையில மற்றவங்களை வச்சு வீட்டில் இருக்கிற மற்றவங்களை வச்சு நீங்கள் எழுத சொல்லிக்கலாம். இதையே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எழுதினதுக்கு அப்புறமா எத்தனை முறை இந்த வார்த்தையை உங்களால் சொல்ல முடியும் அத்தனை முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மனதார மகாலட்சுமி தாயாருக்கிட்ட இந்த வருடத்தோட உங்களுக்கு இருந்த பணத்தடைகள் அனைத்துமே நீங்களும் வரக்கூடிய வருடத்தில் பணவரவு நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிடுங்க. மறுநாள் காலையில், அதாவது புத்தாண்டு அன்னைக்கு காலையில நீங்க எழுந்ததுமே கண் விழித்ததோட உங்க கைகளை பார்த்து அதுல எழுதியிருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை மறுபடியும் மனதார மகாலட்சுமி தாயார நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. காலையில கண் விழித்ததும் உள்ளங்கையை பார்த்தாலே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கையில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதா ஐதீகமா சொல்லப்படுது. அதோடு சேர்த்து தாயாருக்கு உகந்த இந்த மந்திர வார்த்தையை நாம சொல்றப்பையும் சரி இந்த வருடம் முழுவதும் நமக்கு பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதை தினமுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்க செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. அதோடு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை நாம மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பச்சை நிற பேனாவால நம்ம கையில எழுதியிருக்கோம். இதுவும் நமக்கு சிறப்பாவே சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே பண வரவுதான். அவரை நினைத்து செய்யப்படும் இந்த ஒரு காரியம் நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி தரும். இந்த வருடம் மட்டுமல்லாது வரக்கூடிய அனைத்து வருடமும் நமக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாம நல்ல ஒரு பணவரவு இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரியத்தை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே வரலாம். நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். செல்வ செழிப்பான வாழ்க்கை அனைவருக்கும் அந்த மகாலட்சுமி தாயாரின் அருளால் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்குமே 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.